ஹாட்ஸ்பாட் 1 ஓகே. ஹாட்ஸ்பாட் 1 பத்தி நெறையா ஃபர்ஸ்ட் பார்ட் அப்போ பிரஸ் மீட், சக்ஸஸ் மீட் எல்லாத்துலயுமே பேசியிருக்கோம். அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. ஸோ ஹாட்ஸ்பாட் 1 வந்து ஒரு நல்ல ரிசப்ஷன் இருந்துச்சு தியேட்டர்ல. அத விட அதிகமா ஓடிடில ஒரு பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு புஷ் குடுத்து பண்ணது வந்து மிஸ்டர் கேவி துரை. ஓகேங்களா. அவர் ஆக்சுவலா இங்க வர முடியல அவர்னால. பட் அவர் வந்து ஹி புஷ்ட் அஸ். கேவி துரை வந்து இத பண்ணுங்க. பண்ணா இது வந்து கண்டிப்பா வொர்க் ஆகும். பார்ட் 1 வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ பார்ட் 2 வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு அ ரெடியா பண்ணலாம் அப்படின்ற ஒரு புஷ் குடுத்தது வந்து அவர்தான். ஸோ அப்படி பேசுறப்போ விக்னேஷ் நான் அவளும் ஒண்ணா உட்காந்து பேசுறப்போ விக்னேஷ் வாஸ் இமிடியேட்டா இன்ஸ்டன்ட்டா கதை ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் இமிடியேட்டா வி டுக் இட் ஆஃப். அப்படிதான் ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. அங்கிருந்து படிப்படியா வரப்போ தென் விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்ட் 1 பார்த்துட்டு ஹி வாஸ் லைக் வெரி ஹாப்பி வித் இட். பார்ட் 2 கதையை வந்து கேட்டாரு. விக்னேஷ் நரேட் பண்ணாரு அண்ட் ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவர் வந்து நான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. அண்ட் சின்ஸ் இந்த டேட்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக இந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதா இல்லை. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரதா தான் இருந்தோம். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜனநாயகம் எல்லாம் தள்ளி போனதுனால திரும்ப அந்த படம் வரதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற பாயிண்டில் அட்வான்ஸ் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவருடைய பர்சனல் இதில் ஹி வாஸ் நாட் இன் டவுன், அப்ராடில் இருக்கார். அதனால் அவர் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர முடியலை. என்னைய தனிப்பட்ட முறையில் இதை கன்வே பண்ண சொன்னார். டேட்ஸ் வந்து வாஸ் நாட் கிளாரிட்டியாக இல்லாதனால அவர் முன்னாடியே பிளான் பண்ண முடியலை. அந்த ட்ரிப்பை முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷனாக பண்ணுறப்போ நிறையா ஒரு டஃப் டைம்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஹேண்டாக சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி எங்கள் கூட சூப்பராக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மிஸ்டர் ராபின். இவர் அந்த ஆஸ்பெக்டில் நான் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஸோ வெரி தேங்க்ஸ் ராபின். ஆக்சுவலி யூ ஆர் ஸோ ஸ்வீட். ஓகே. ஆக்சுவலி என்னை நிறையா பொறுத்து போயிருக்காரு. நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஹீ இஸ் வெரி நைஸ் அண்ட் ஹீ ஹஸ் சப்போர்ட்டட் மீ இன் மெனி திங்ஸ். அண்ட் அகெயின் அதுக்கப்புறம் வந்து அனில் வந்து அவர் ஐ திங்க் த லாஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த மூவியில் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து விக்னேஷன் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஹீ வாண்டட் டு ஜாயின் ஹேண்ட்ஸ். அப்படியே அந்த விஷயம் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் ஆல் குட். அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஹாட்ஸ்பாட் வந்து கரெக்டாக பொசிஷன் ஆகி வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்தானா சார் தம்பிராமையா சார் ஃபஸ்ட்டு கதையை அவருக்காக தான் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நானும் விக்னேஷும் டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்னார் தம்பிராமையா சார்க்கு நரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. தம்பிராமையா சார் இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கட்டும், 2 பேருமே லெஜெண்ட்ஸ். 2 பேருமே கதையை ஓகே சொல்லிட்டாங்க, பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறப்பே எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு 2 பெரிய ஒரு லெஜெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்படி எல்லாமே ஒரு யங் ஆர்டிஸ்ட் அப்படி தான் இருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த 2ல வந்து ஒருத்தங்க ஒரு லெஜெண்ட்ஸ் 2 பேர் உள்ள வராங்க அப்படின்றது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அப்படியே ஓவராலாக ஆட் ஆன் பண்ணோம். அஸ்வின், அஃப்கோர்ஸ் அஸ்வின் ஹி அக்செப்டட் டு கம் இன். அண்ட் தென் பவானி ஸ்ரீ, சஞ்சனா, ஆதித்யா வந்து பார்ட் 1லேயே இருக்காரு. பார்ட் 1லேருந்து பார்ட் 2க்கு வந்த கண்டினியூ ஆகிற ஒரே ஆள் வந்து ஆதித்யா மட்டும்தான். ஸோ எங்கள் ஹாட்ஸ்பாட் டீமுடைய அவர் வந்து எங்கள் டீம் ப்ராடக்ட் ஆகிட்டாரு. அதனால் ட்ரெய்லரில் நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்க, ஹாட்ஸ்பாட் 96 எடுத்தாலும் அவர் வந்து இருப்பார். ஸோ தட்ஸ் வே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் அகெயின் ஹாட்ஸ்பாட் 1ல் ஆக்சுவலி இதை விட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒரு டைட்டில், அதனால மட்டும்தான் ஹாட்ஸ்பாட் 2 இன்னைக்கு வந்து நிற்கிது. அது வந்து யாருனாலையும் மறக்க முடியாத உண்மை. ஏன்னா வேற டைட்டில் வச்சிருந்தா இந்த அளவுக்கு நாங்கள் பொசிஷன் ஆயிருந்தது. அகெயின் அதுக்கு நிறைய மெனக்கெடல் இருந்திருக்கும். ஹாட்ஸ்பாட் 1 அப்படின்ற ஒன்று, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹாட்ஸ்பாட் 2 உடைய விசிபிலிட்டி காரணம். பொங்கலுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டியை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை, ஊடகம், இணையதளம் தான். அவனன்றி உலக அசையாது என்பதைப் போல உங்களை அன்றி எதுவும் இல்லை. நீங்கள் கொண்டாடினீர்கள், மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஹாட்ஸ்பாட் 2
முதல்ல தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்ல. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள். அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் கம்மி தம்பி பாலா, அனில், பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கு. ஸோ 24 கிராஃப்ட்னு சொல்லுவோம்ல, அடிப்படையில் நல்ல நடிகன். இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன், தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், கவனிச்சதுகள் ஏற்பட்டுரும் அப்படின்னா. ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டைரக்டர் எதிர்பார்க்குறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓ, இதைத்தான் எதிர்பார்க்குறாருல அப்படின்னா. ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்களில் ஒரு தம்பி தான் இந்த விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோடு நடிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேடையை பார்க்குறேன், செம்பி, ஆமாம், ஆனழகன், தம்பி அஸ்வின், நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 96 கதாநாயகி பவானி, 96 கதாநாயகி, இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்லப்பிள்ளை ஆதித்யா MS பாஸ்கர், விடுதலையினுடைய கதாநாயகி பவானி. இல்லை, ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான பாப்புகம் எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலோட அல்லது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர். ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற பொழுது, ஆமாம், இப்போ ஒரு கேமராமேன் கூட தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கின்ற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு தான் இருப்பாருங்க. ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நகர்த்திட்டு போகும். அதே போல் பாலா, சினிமாவில் என்பது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது, ஒரு நட்பு பாருங்கள். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை, ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து விட்டுட்டேன் டைரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில். ஸோ யதார்த்தமான பிள்ளைங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க.